நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னொரு விஷயமா, அன்னைக்கு நீங்க ஸ்வீட் செய்ய சொன்னப்போ அந்த அல்வாவை செஞ்சது அவங்க கிடையாது. அப்புறம் இவங்களுக்கு உங்ககிட்ட நான் அன்னைக்கு போய் சொன்னது கூட பிடிக்கல. இவங்க உங்ககிட்ட போய் சொல்லி உங்களை ஏமாத்தி கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல. அம்மா, இவங்களுக்கு போய் சொல்றதுன்னா சுத்தமா பிடிக்காது. இவங்க கண்ணில் இருக்கிற உண்மையை நீங்களும் பார்த்திருக்கீங்கல்லம்மா. இவங்க அந்த விஷயத்தை மறைக்கும் போது பட்ட வேதனை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். இவங்க பட்ட அந்த வேதனை, வலி, அப்புறம் அந்த கோபத்தையும் நான் பார்த்திருக்கேம்மா. இங்க பாருங்கம்மா, இவங்க ஏமாத்தணும்னு நினைச்சா குடும்பத்து மேல நிச்சயமா இவ்வளவு பாசம் இருந்திருக்காது. அம்மா, நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு அன்னைக்கு வந்தப்போ இவங்க தம் பேங்கோட பேப்பரை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தாங்கல்லம்மா, அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அம்மா, நீங்க ஒண்ணு சொல்லுங்கம்மா. இன்னைக்கு வரைக்கும் இவங்களை பார்த்ததுல இவங்க தப்பானவங்கன்னு உங்களுக்கு தோணிருக்கா? அம்மா, இவங்க உங்களை எதிர்த்து பேசினா கூட அதுல ஒரு உண்மை இருக்குல்ல? நீங்களே யோசிச்சு பாருங்கம்மா. அன்னைக்கு எனக்கு பிரச்சனைன்னு வந்தப்போ அந்த ஆர்டரை முடிக்க வந்தாங்கல்ல, படிச்சவங்கிற ஆணவம் இருந்தா அன்னைக்கே வரப்போறாங்க. அம்மா, நீங்க ஒத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் எனக்கு நல்லா தெரியும், இவங்க கண்ணில் உங்க மேல பாசம் இருக்குமா, மரியாதையும் இருக்கு. பயம் இல்லம்மா, அது மரியாதை. அதனாலதான் சொல்றேம்மா, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் நிச்சயமா இவங்க கிடையாது. பெத்த அப்பா அம்மாவோட மான மரியாதையை காப்பாத்த இவ்வளவு அவமானங்களை தாங்குற பொண்ணு தன்னோட மரியாதை, வாழ்க்கையை கூட இழக்கிறதுக்கு தயாரா இருக்கிற ஒருத்தி. நிச்சயமா இவங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்க மாட்டாங்க, அந்த கீழ்த்தனமான வேலையை செஞ்சிருக்க மாட்டாங்க. அம்மா, சந்தியா போய் சொன்னாங்கன்னு உங்ககிட்ட 1000 சாட்சி இருக்கலாம். ஆனா இந்த உண்மைக்கு பின்னாடி என்னோட நம்பிக்கை மட்டும்தான் இருக்கு. உங்களுக்கு என்னோட நம்பிக்கை மேல நம்பிக்கை இல்லையாம்மா? அப்படின்னா உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு சொன்னதெல்லாம் உண்மைங்கிற? ஒருவேளை இவன் நேர்மையானவன்னா ஏன் புள்ள சூர்யா பொய் சொல்ற மாதிரி செஞ்சது யாருப்பா? யாராவது கழுத்தை வெட்டினா கூட தாங்கிக்குவேன். ஆனா ஏன் முன்னாடி இதுவரைக்கும் நீ எந்த பொய்யுமே சொன்னது கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ எப்படி எல்லா விஷயமும் உனக்கு முதல்ல தெரியும்னு போய் சொன்ன? சொல்லுப்பா. அம்மா, நம்ம குடும்பம் எப்பவும் ஒன்னா இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன். அம்மா, எனக்கு நல்லா தெரியும் இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கேன், அதை நான் ஒத்துக்கிறேம்மா. ஆனா ஒண்ணு, அன்னைக்கு அதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. அப்படின்னா அன்னைக்கு நீ என்கிட்ட சொன்னது பொய் தானே? உனக்கு இந்த விஷயம் எல்லாம் முதல்ல தெரியாது, அப்படிதானே? அம்மா, அது வந்து உங்ககிட்ட போய் சொல்லிட்டு நான் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டேனோ அந்த அளவுக்கு இவங்களும் வேதனைப்பட்டாங்க. அதுவும் இல்லாம இவங்க என்கிட்ட முதல்லயே சொன்னாங்கம்மா, என்ன போக விட்டுருக்கலாமே, நீயே அம்மா கிட்ட போய் சொன்னேன்னு. இவங்க மட்டும் கெட்டவங்களா இருந்திருந்தா இவங்களுக்கு தன்னோட சுயநலம் தானே முக்கியமா இருந்திருக்கும். ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இருக்கிற
உறவை பத்தி ஏன் கவலைப்படணுமா? இங்க பாரு சூர்யா, உன் பொண்டாட்டிக்காக நல்லா வக்காலத்து வாங்கி பேசினேன். ஆனா நீ சொன்ன எதுவும் இவகிட்ட எனக்கு தெரியல. நீ சொல்ற ஒரு குணம் கூட என் கண்ணுக்கு தெரியல. அத்தை, அம்மா, இவங்க சொன்னதெல்லாம் உண்மை நிரூபிக்க இதை தவிர என்கிட்ட வேற எதுவும் இல்லை. இவங்க செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிறம்மா. ஆனா ஒண்ணு, இவங்களும் நம்ம குடும்பத்துல ஒருத்தங்க தானே. இந்த உறவை வெட்டி முறிக்கிறதுக்கு பதிலா இதை நிலைநாட்டுறதுக்கு முயற்சி பண்ணா, அம்மா அம்மா தயவு செஞ்சு ஒரு முறை உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட மருமக வேணுமோ அது மாதிரி மாற இவங்க தயாரா இருக்காங்க. நீங்க சொல்லி கொடுத்தா கத்துக்குவாங்க. நீங்க என்ன சொன்னாலும் இவங்க அதை செய்வாங்க. அம்மா, இவங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. உன் பொண்டாட்டிக்கு பரீட்சை வச்சு பார்க்க சொல்றியா? அதையும் செய்யற. ஏன்னா நீ சொன்னது சரிதான். உறவுகளை பிரிச்சு வைக்கிறதுக்கு பதிலா சேர்த்து வைக்கிறது தான் சரி. அப்பதான் நாளைக்கு ஓ மனசுலயும் எதுவும் இருக்காது, என்னோட மனசுலயும் எதுவும் இருக்காது. நீ சொல்றபடியே செய்யற. இந்த வீட்டு மருமகளா வாழ இவளுக்கு நிச்சயம் நான் ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். 15 நாள்ல இவளை தேர்ந்தெடுத்து கூட்டிட்டு வந்தேன். இவளோட அண்ணன் அங்கிருந்து கிளம்பி இங்க வர்றதுக்கும் 15 நாள் ஆகும். இந்த 15 நாள்ல இவளோட நல்ல மனசு, இவளோட நேர்மை, அப்புறம் இந்த வீட்டுல இருக்கணும்ன்ற நினைப்பு இவளுக்கு இருக்குன்னு எனக்கு தோணுச்சுன்னா, உன் மேல நான் சத்தியமா சொல்றேன் சூர்யா, இவளை நான் இந்த வீட்டை விட்டு போக சொல்ல மாட்டேன். நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல சூர்யா. ஆனா இந்த 15 நாள்ல ஒருவேளை இவ இந்த பரீட்சையில தோத்து போயிட்டான்னா, சொல்றத கேட்டுக்க சூர்யா, அப்புறம் இவளை நீ தடுக்க கூடாது. யார்கிட்டயும் எந்த கேள்வியுமே கேட்காம உன்னோட மனைவியை இந்த வீட்டை விட்டு நீயே வெளியே கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துடணும். என்னப்பா சூர்யா, உனக்கு சம்மதமா? எதுக்காக இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்க? இந்த பரீட்சையில எவ்வளவு ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா இல்லையா? இல்ல பெத்த தாய் மேல நம்பிக்கை இல்லாம யோசிக்கிறியா? இல்லன்னா உன் மனைவிக்கு இந்த பரீட்சையை நான் நியாயமா நடத்த மாட்டேன்னு உன் மனசுக்குள்ள ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஒருவேளை உனக்கு உன்னோட அம்மா மேல நம்பிக்கை இல்லைன்னா முதல்ல சொல்லிடு. எந்த அளவுக்கு உன்னோட மனைவி நேர்மையானவன் சொன்னியோ அதை விட ரொம்ப அதிகமா உன்னை பெத்தவளும் நேர்மையும் நியாயமும் நல்லா தெரிஞ்சவதா. யாருக்கும் எப்பவும் எந்த அநியாயத்தையும் செய்ய மாட்டேன். எனக்கு அதால சந்தோஷம் கிடைச்சாலும் சரி, வேதனை வந்தாலும் சரி,
பரவாயில்ல விடு சூர்யா. புருஷனும் பொண்டாட்டியும் நல்லா யோசிச்சு ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் நல்லா கலந்து பேசி உங்களோட முடிவை என்கிட்ட சொல்லுங்க. நீங்க உங்க அம்மா கிட்ட போய் சரின்னு சொல்லுங்க. இந்த பரீட்சைக்கு நான் இப்போ தயாரா இருக்கேங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு, அதனாலதான் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. நான் நேர்மையானவன்னு நிச்சயமா நிரூபிப்பேன். நீங்க இதுக்கு ஒத்துக்கங்க. நிச்சயமா உங்க அம்மா நினைக்கிற மாதிரி நான் நடந்து காட்டுவாங்க. அதுவும் இல்லாம இது இது என்னோட சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, இது உங்களோட நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால ஒத்துக்கங்க. நான் ஒத்துக்கிறேம்மா. நீங்க சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஏற்கனவே எனக்கு வலிக்குது, இதுல வர நீ குத்துறியா? பொறுமையா தான் எடு. அண்ணி நான் பொறுமையா தானே எடுக்கிறேன். முள் எடுக்கும் போது இப்படிதான் வலிக்கும். ஆனா அண்ணி எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. நீங்க எதுக்கு தேவையில்லாம செடி இருக்கிற இடத்துக்கு போனீங்க? உங்க கையில எப்படி முள்ளு குத்துச்சுன்னு எனக்கு தெரியலையா அண்ணி? கஷ்டம். முதல்ல ஒழுங்கா முள்ள எடு, இல்ல இந்த கையை வச்சு உன் முகத்துல தேய்ச்சிருவேன். எடு. மீனாட்சி, எப்ப தப்பு செய்யணும்னு நினைச்சாலும் அந்த கடவுள் உடனே அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருவாராம். அதே மாதிரி நல்லது செய்யறவங்களுக்கு நல்லது செய்வாராம். அதனாலதான் தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. என்ன மீனாட்சி, உன் வீட்ல இருந்து ஏதாவது பொருளை கொண்டு போயிட்டேனா என்ன? எதுக்காக நாங்க போற இடத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக பின்தொடர்ந்து வந்த? உனக்கு தெரியக்கூடாதுன்னு தானே சூர்யாவையும் சந்தியாவையும் கூட்டிட்டு நான் தனியா போனேன். அத்த, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் ஏன் நீங்க எங்க போறீங்கன்னு பார்க்க வரணும்? நான் எதுக்காக அப்படி எல்லாம் பண்ண போறேன்? கையில இருக்கிற இந்த சிவப்பு மண்ணு தோட்டத்துல இருந்து வந்தது தானே? நாங்க அங்க போன நேரம் நீ ஏன் தோட்டத்துக்கு வந்த? சந்தியா, அத்தை போய் எல்லாருக்கும் டீ போட்டு கொண்டு வா. சரிங்க அத்தை. என்னம்மா மீனாட்சி? சொல்லுங்க அத்தை. விக்ரம்காக கடைக்கு நீ டீ கொண்டு போவல, அப்ப அவனுக்கு ஞாபகப்படுத்து. இப்ப மாச கடைசி ஆயிடுச்சுல்ல, இன்னமும் கூட அவன் வீட்டு செலவுக்கு பணம் எனக்கு கொடுக்கவே இல்லை. சொல்றது புரியுதா? சரிங்க அத்தை. இன்னொரு விஷயம், காலையிலே எப்படியோ உன்னோட அக்கா கஷ்டப்பட்டு சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டா. ஆனா ராத்திரிக்கான சாப்பாட இன்னைக்கு நீதான் செய்யணும். கடைக்கு போய் அப்புறம் நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து நீதான் சமைக்கணும். இல்லன்னு வச்சுக்கோ, கேஸ் சிலிண்டரையும் அடுப்பையும் கொண்டு வந்து உன் கடைக்குள்ளேயே உன் மடியிலேயே வச்சிருவேன். அங்க உட்காந்து சப்பாத்தி செய்ய ஆரம்பி. புரிஞ்சுதா இல்லையா? இன்னும் இங்கேயே நின்னுட்டு ஏன் என் முகத்தை பார்த்துட்டு இருக்க? போ. அம்மா, இந்தாங்கம்மா. இதை இந்த மாசம் செலவுக்கு வச்சுக்கோங்க. சூர்யா, இந்தா.
பாதி பணம் போதும், மீதி பாதியை விக்ரம் கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். அது இல்லம்மா பரவாயில்ல. இருக்கட்டும், வாங்கிக்க. அட கடவுளே, எப்ப பார்த்தாலும் இந்த பிரச்சனை ஒரே இடத்துலதான் வந்து நிக்குது. இப்படி ஏழையா சாகிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. ஆண்டவா, கொஞ்சமாவது கருணை காட்டுப்பா. ஏதாவது ஒரு சின்ன அற்புதத்தை செஞ்சு இந்த பிரச்சனையில இருந்து என்ன காப்பாத்து. ஆமா, நீங்க எங்க போறீங்க? நான் எங்க போக போறேன் சொல்லு? பக்தர்கள் எல்லாம் கோயிலுக்கு போவாங்க, என்ன மாதிரி ஆளுங்க பீடா கடைக்கு போவாங்க. அது வந்து பக்கத்து தெருவில் போய் பீடா கடைக்கு போயிட்டு வர்றேன். அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு பீடா வாங்கி சாப்பிடுவேன். போகவா? சரி, ஆனா சீக்கிரம் வந்துருங்க. இன்னைக்கு நீங்க பீடா கடையை திறக்கிறேன்னு என்கிட்ட வந்து சொல்லி இருந்தாலும் உங்க மேல கோவப்பட்டிருக்க மாட்டேன். போயிட்டு வாங்க. நீங்க எங்க போகணும்னு நினைச்சாலும் போயிட்டு வாங்க. இந்த விஷயத்த சொன்னதுக்காக உனக்காகவும் ஒரு பீடா வாங்கிட்டு வர்றேன். உனக்கு ஸ்வீட் போட்டா பிடிக்கும்ல, வாங்கிட்டு வரவா? சரி, நான் போயிட்டு வரேன். வரும்போது உனக்காகவும் வாங்கிட்டு வருவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க நல்ல வேளை ஐயாவை இப்படி பீடா சாப்பிட அனுப்பி ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? 2 நாளா பாவம் அவரு பீடாவை பத்தி கூட யோசிக்கவே இல்லை. இப்ப உண்மையிலேயே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாரு? மோகன், நான் தான் சந்தியா. இவங்க வந்தாங்க. அண்ணி, இதை வந்துட்டேன், கொஞ்சம் இருங்க. சொல்லுங்க அண்ணி. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். இப்போ நான் பேசலாமா? வாங்க. சொல்லுங்க நீ. மோகன், கடந்த கொஞ்ச நாளா நம்ம வீட்ல ஏதோ நடந்துருச்சு. அதனால வீட்ல எல்லாருமே பாவம் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. இனி நான் அத்தை கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க கூடாதுன்னு இருக்கேன். அதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அத்தை கிட்ட உங்களோட கம்ப்யூட்டர் கோர்ஸை பத்தி சொல்லிடுறீங்களா? கம்ப்யூட்டர் கோர்ஸ் பத்தியா? அம்மா கிட்டயா? அண்ணி, இதை நான் இந்த விஷயத்த நான் அத்தை கிட்ட சொல்லல. யாருக்கும் தெரியாம நான் உங்களுக்கு பணத்தை வேற கொடுத்துட்டேன். அது ரொம்ப பெரிய தப்பு. அதனால அந்த தப்பை நான் சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு பயமா இருந்தா சொல்லுங்க. நானே போய் அத்தை கிட்டயும் அவர்கிட்டயும் உங்க கோர்ஸை பத்தி சொல்லிடுறேன். அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், உங்களை இந்த கோர்ஸ்ல கண்டினியூ பண்ண சொல்லி. இல்ல வேண்டாம், நீங்க சொல்லணும். அதுவும் இல்லாம அம்மா முன்னால கோவமா இருக்காங்களே. நானே போய் அவங்க கிட்ட சொல்லிடுறேன் எல்லா விஷயத்தையும். மோகன்,